கோலக்கடலின் ஆழத்தை குன்றத்தமைந்த பேருரத்தை சாரத் துளிக்கும் பனி நீரை சாந்தில் தொடுத்த தீந்தேனை மூளை சொல்லாய் உள்தோங்கும் முல்லை தமிழே வாழியனே. பெருமதிப்பிற்குரிய வாவாணர் கோட்ட தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, வருகை தந்துள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் உலகறிந்த வணக்கத்தினை கிடைத்துக் கொள்கிறேன். கண்ணும் மண்ணும் நிறைந்த ஒரு வறண்ட நிலம் முரம்பு. அந்த முரம்பை இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள தமிழர்களெல்லாம் அறிந்து கொள்ளுமாறு செய்த பெருமைக்குரிய நினைவு சின்னம் இந்த பாவாணர் கோட்டமும் பாவாணர் பாசறையுமாகும். மிகப்பெரிய தலைநகரில் கூட செய்ய முடியாத செயற்கைய செயலை இந்த மண்ணிலே செய்த இந்த மாபெரும் தொண்டர்களுக்கு தமிழுலகம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறார். பாவாணர் கோட்டம் பாவாணர் பற்றிய நிகழ்ச்சிக்கு மக்கள் குறைவாக வருகிறார்களே என்று ஐயா நெடுஞ்செழியன் வருந்துகிறார்கள். ஏனெனில் பாவாணருடைய நெருங்குதல் எல்லாராலும் இயலாது. அவர் சொல்லுகிற ஆய்வுரையை, அவர் சொல்லுகிற கோட்பாடுகளை, நெறிமுறைகளை புரிந்து கொள்வதற்கே ஒரு தகுதி வேண்டும். இது புராணம் அல்ல, கதை அல்ல, திரைப்படம் அல்ல, ஆராய்ச்சி. ஆய்விலும் சொல்லாய்வு, சொல்லாய்விலும் நுண்ணாய்வு, சொல்லாய்விலும் வேறாய்வு, மூலாய்வு. நாம் தான் இந்த உலகத்தினுடைய முதல் இனம் என்பதை நாம் உலகத்துக்கு உணர்த்துவதற்கு ஏற்ற தரவுகளை எல்லாம் அள்ளி தந்த ஒரு பெருமகன். ஆனால் அவரை எல்லாரும் அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்பது காலத்தினுடைய குறை. ஆனால் எதிர்காலத்தில் அது சிறந்து விளங்கும். ஏனெனில் எப்படி என்றால், அவர் எழுதிய நூல்களை, அவர் எழுதிய கருத்துக்களை நாம் எளிமைப்படுத்தி மக்களுக்கு ஏற்றவாறு சிறு சிறு துண்டு இதழ்களாக நாம் வழங்க வேண்டும். அப்போதுதான் பொதுமக்கள் அதனை புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவரை நெருங்குவதற்கு ஒரு முறை சொன்னார் சோமசுந்தர பாரதியார் அவர்களை. அவருடைய கட்டுரை சுந்தரம், அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர், ஐயா நீங்க எழுதுறதெல்லாம் புரிய மாட்டேங்க ஐயா பொதுமக்களுக்கு அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு புரியுது இல்லை, உங்களுக்கு என்ன வேலை? அதை நீங்க மக்களுக்கு புரிய வைக்க. அதுபோல பாவாணர் எழுதியதை யாருக்கு புரிந்திருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏனெனில் நேரடியாக புரிந்து கொள்வதில் 1000க்கு ஒருவர் தான் இருப்பார்கள். ஐயா முத்துசாமி போன்ற பெருமக்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அதனால நாம் குறைபட்டுக் கொள்ள வேண்டாம். எதிர்காலத்தில் எளிமைப்படுத்துகிற பொழுது, உள்ளார்ந்த உணர்வுகள் பெறுகிற பொழுது, தாய்மொழி பற்றி வளர்கிற பொழுது அது தானாக வரும். மாண்புமிகு பெருமக்களே, நான் திருவள்ளுவர் விருது இந்த ஆண்டு தமிழக அரசு எனக்கு வழங்கிவிட்டது. நான் ராசபாளையம் திருவள்ளுவர் மன்றம் தொடங்குவதற்கு அடிப்படையாக இருந்தவர்களில் நான் ஒருவர். அதனோடு 10 ஆண்டுகள் செயலாளராக பணியாற்றியவர். அதோடு மட்டுமல்லாது கோயில்பட்டியில் ஒரு திருவள்ளுவர் மன்றம் தொடங்கவும் அடிப்படை காரணமாக இருந்து அந்த மன்றமும் 50 ஆண்டுகளை தாண்டி வளர்ந்து வருகிறது. ராசபாளையம் 59வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது. அதோடு சங்கரங்கோவில் இந்து சமய தமிழ் பேரவை சார்பாக திருக்கோயிலுக்குள் நடராசர் திருமுன் கோவிலினுடைய ஒளிபெருக்கியை பயன்படுத்தி கோபுரத்தின் 4 திசைகளிலும் இருக்கிற குழாய் வழி
அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 5 மைல் சுற்றளவில் உள்ளவர்களும் கேட்டுக்கொள்ளுமாறு ஒரு ஏற்பாடை செய்து 133 வாரங்கள் திருக்குறள் தொடர்பொழிவு செலுத்துவதற்குரிய வாய்ப்பினை பெற்றவர் தான். அந்த தொடர்பொழிவு காற்றில் கரைந்து போகாமல் இருப்பதற்காக வள்ளுவ வளம் என்ற பெயரில் 2400 பக்கத்தில் அதற்கு வாழ்வியல் உரை பொய்யும் வழங்கியிருக்கிறேன். அதனோடு மட்டுமல்லாத எனக்கு ஒன்றும் சிறப்பில்லை, இந்த செயல் யாராலும் செய்யக்கூடியது. ஆனால் வாழ்வாங்கு வாழ்தல், இந்த திருக்குறள் இருக்கிறதே யாருக்காக எழுதப்பட்டதல்ல, நமக்கு எழுதுறது. நம்ம பேசுவதும் எழுதுவதும் கேட்பதும் சிந்திப்பதும் எல்லாம் நமக்காக. புராணங்களை பேசுகிற பொழுது அந்த கதை எப்படி இருந்தாலும் சரி, பாராட்டு நேரம் பாராட்டுவோம், வைகிற நேரம் வைவோம். அப்படி இதில் இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் நாமே உடந்தை. ஆகவே முதலில் நம்மை நாம் படித்ததோடு மட்டுமல்லாது அதன்படி வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டவர் நான். திருக்குறள் நெறிப்படி ஒன்றும் வகையான நரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்பதற்கு ஏற்றவாறு நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ நம்முடைய மனதிற்கு பொருந்துகிறார் போல் நெறிப்படி வாழ்தல் வேண்டும். என்னுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள், வாய்மை தவறாதவர்கள், ஒழுக்கம் தவறாதவர்கள், நேர்மையுடையவர்கள். ஆனால் முன்னோரிடம் ஒரு குறை உண்டு. அந்த குறை முன்கோபம். அந்த முன்கோபம் பாட்டையாருக்கு விழுந்தது. அறிவாளிதான். பாட்டையாருக்கு விழுந்தது. அந்த எங்கள் தந்தை வழியிலும் இருந்தது. எண்ணினேன், அவரிடமிருந்து நல்லதை பெற்றுக் கொண்டதோடு மட்டுமல்லாது அவரிடமிருந்து தீயதையும் விலக்க வேண்டும் என்று உறுதி எடுத்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையும் கொல்லும் சினம் என்ற குறளை என் வாழ்வியல் நெறியாக அமைத்துக் கொண்டேன். அந்த நெறியில் 3 முறை தவறி இருக்கிறேன். 30 வயதிற்குள் 3 முறை தவறி இருக்கிறேன். ஆனால் அதை தாண்டிய இந்த 57 ஆண்டுகளில் அந்த நெறியோடு வாழ்கிறேன். அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி. எந்த செயலையும் நம்முடைய இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது என்ற நிலையில் நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ அந்த பணியை மன தூய்மையோடு சீரும் சிறப்புமோடு யாரும் குறை சொல்லாதவாறு செய்ய வேண்டும். அது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, மன்ற பணியாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் சரி, அதில் சரியாக வைத்திருக்கிறேன். ஒரு முறை நாங்கள் நடத்துகிற திருவள்ளுவர் மன்றத்திற்கு யாராவது பேச்சாளர் வந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த மன்றத்தை மறக்க மாட்டார். காரணம், அவரை வரவேற்பதில், அவரை நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்ததில் இருந்து அவரோடு நேரோடு தொடர்பு கொண்டு வருகை தருவதில் அவர் வந்து நிலையத்தில் நிற்குவதற்கு முன்பாக நாங்கள் நிற்போம். அதுபோல் அவர்களை வழியனுப்புகிற வரைக்கும் நாங்கள் அவருடன் இருப்போம். அவர்களை கண்ணும் கருத்துமாக காத்து அவர்களுக்குரிய பயணத்தொகை எல்லாம் கொடுத்து எங்களுடைய அதற்கு பிறகு ஒரு முறை வந்தார் என்றால் அவர் எங்கள் குடும்ப உறுப்பினராகி விடுவார். அப்படி அன்போடு அந்த அமைப்பை செயல்படுத்தும். அந்த நிலையில் ஒரு மன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அதனை வகுத்து தந்த பெருமையும் எனக்கு உண்டு. அதனை பெரிதும் வளர்த்த பெருமை எங்களுடைய மதிப்பிற்குரிய மாமா முத்தரசு அவர்களுக்கு உண்டு. அந்த மன்றத்தை தட்டி காத்து அது அடித்தளமாக இருந்ததை மிகப்பெரிய கோபுரமாக 40,000 நூல்களை தாங்கி இருக்கிற நூலகமாக அதனை உருவாக்கி இன்னைக்கு செழிக்க செய்த பெருந்தகை அவர்கள். இந்த 93 ஆண்டுகளிலும் நினைத்தார்கள், உங்களை 100 ஆண்டு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே நீங்கள் வயதாகிவிட்டது என்று எண்ண வேண்டாம். இன்னும் நீங்கள் தமிழ் தொண்டாற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. துணிச்சலோடு அந்த பணியை செய்யும். ஆகவே பெருமக்களே, நாம இருக்க வேண்டும். நாம் திருக்குறளை கற்க வேண்டும். எதற்கு? மனிதனாவதற்கு. நாம் திருக்குறளை ஆராய வேண்டும். அறிஞனாவதற்கு. நாம் திருக்குறள்படி வாழ வேண்டும். தெய்வமாவதற்கு. திருக்குறள் படி வாழ்ந்தால் நாம் தான் செய்வோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் செய்வத்துறை.
ஆகவே என்னுடைய எல்லாரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் என்றால் பாவேந்தர் எப்படி தமிழராய் வாழ்வது என்றால் திருக்குறள் நெறிப்படி வாய்மை தவறாது, ஒழுக்கம் தவறாது, கடமை செய்து நீதியோடு நேர்மையோடு இந்த மண்ணையில் நினைத்து இந்த மண்ணுக்குரிய பெருமை சேர்த்து நம்முடைய தாய்மொழியை உணர்ந்து தாய்மொழி நம்மாலும் ஏற்றம் பெறுதல் வேண்டும் என்று எண்ணி நாம் செயல்படுவோம். ஆனால் எல்லாரும் தமிழர்களாய் வாழ முடியும். அந்த தமிழர் பெருக்கம் பெருகட்டும். அதற்கு ஏற்ற அடித்தளத்தில் இந்த மன்றம் பாவாண கோட்டம், இந்த கோட்டம் கால் கொள்கின்ற பொழுது மதிப்புரிய ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் தனி முயற்சியிலே அதை இருந்தார்கள். பெரிய பணி எடுத்திருக்கிறார். இதை நிறைவேற்ற முடியுமா என்ற அச்சம் எனக்கு இருந்தது. அப்படியானால் நாம் ஏதாவது துணை செய்ய வேண்டும் என்று கருதி என்னால் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்து அந்த கோட்டம் மிகப்பெரிய சிறப்பு பெறுதற்குரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்தது. என்னை நெறியாளர் என்று அமைத்திருக்கிறார்கள். நான் நெறிப்படுத்தினோ இல்லையோ, நான் நெறிப்படுத்தாமலே அவர்கள் நெறியோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதனை எண்ணி பார்த்து, ஆகவே அந்த சின்ன சிறிய தொண்டுகளையும் நினைந்து இந்த மன்றம் பாராட்டி இருக்கிறது. அவர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த மன்றம் மேலும் சீரும் சிறப்புமோடு வாழ்வதற்கு என்னால் என்ற துணை எப்பொழுதும் உண்டு என்பதனை அடக்கத்தோடு தெரிவித்து, வருகை தந்துள்ள பெருமக்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கைமாறு கருதாது சிறப்பு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் இப்படி நன்றி சொல்வது, அந்த உரிமை உணர்வையும் அன்பின் பெருத்தையும் எண்ணி பார்த்து அனைவருக்கும் நன்றி சொல்லி, அறிவின் நிறைவேன் அறிவாழ்க, அணியாம் சுரமேன் அறிவாழ்க, செறிவின் செறிவேன் அணிவாழ்க, சிந்தை வளவேன் அணிவாழ்க, வரியல் புதவும் படைவாழ்க, வளரும் கலையேன் அணிவாழ்க, வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் தொடங்க வேண்டும், உள்ளுவது உயர்வு வேண்டும், உரையெல்லாம் செயலில் வேண்டும், எள்ளுவது தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், கொள்ளுவது அறமாக வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும் நிறைவு செய்கிறேன்.